கடல் கவசம் என்ற தீவிரவாத தடுப்பு ஒத்திகையை ஒட்டி நாகை மாவட்டத்தில் 181 கிலோமீட்டர் தூரம் கடற்பரப்பு முழுவதும் கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதன் மூலம் நாகை, வேதாரண்யம், கொள்ளிடம் மற்றும் கோடியக்கரை வரை கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதேபோல 280 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாகர் காவாஸ் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்று வருகிறது. கோவில், பேருந்து நிலையம், கடற்கரை, கடல் பகுதிகளில் பாதுகாப்பு குழும போலீசார் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். கடல் எல்லை பகுதி ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஒத்திகை நடத்தப்படுகிறது. சாகர் காவாச் என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் காவல்துறை பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கடல் வழியே ஊடுருவ முயன்ற தீவிரவாதிகள் 6 பேர் கடலோர காவல் படையினரால் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் காவல்துறையினரால் ஏற்கனவே ஏற்பாடு செய்யப்பட்ட டம்மி தீவிரவாதிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்களிடம் இருந்து டம்மி வெடிகுண்டுகளும் கைப்பற்றப்பட்டன. தீவிரவாதி ஒத்திகை வரும்போது அவங்கள தரைப்பகுதி போகாம கடல்ல பிடிக்குன்னு சொல்லிட்டு நேற்று நைட்லேருந்து தீவிரமாக ரோந்து வந்துருக்குறோம். கெம்பிளாஸ் பக்கம் என்ஓசி கிட்ட போகும்போது ஒரு 6 பேர் பிரைவேட் போட்டில் ஏறிட்டு 3 இடத்த டார்கெட் பண்ணி போகிறாங்க. ரெண்டு பேர் தேவனாமண்டம் பீச்சுக்கும், 2 பேர் பூச்சிமேட்டில் உள்ள ஒரு சர்ச்சுக்கும், இன்னும் 2 பேர் என்ஓசி ஆயில் கம்பெனிக்கும் அந்த இடத்துல பாம்பு வைக்கிறத சொல்லி கையில் டம்மி பாம்பு எடுத்துகிட்டு போட்டில் போயிட்டுருக்காங்க. நாங்கள் சேஸ் பண்ணி அவங்களை பிடிச்சி விசாரிக்கும் போது அவங்க உண்மை ஒத்துக்கிட்டாங்க. அவங்கள செக்யூர் பண்ணி இப்போ கரைக்கு கொண்டு போகிறோம். இந்த கடல் ஒத்திகை இன்றும் நாளையும் கண்டினியூ நடக்கும். மீண்டும் யாராவது இதே மாதிரி வந்தால் அவனையும் கைது செய்து கொண்டு வருவோம்.